வாங்க ராகி அடை செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு கப்பு முருங்கைக்கீரை, கொஞ்சம் வெங்காயங்க, காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த ராகி மாவை இந்த பவுலில் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த ராகி அடைக்கு இந்த வெங்காயம் கீரை எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பாருங்கள் நல்லா வதக்கிடலாங்க. இதுக்குள்ளே நம்ம பாருங்கள் கீரையை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கூட பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சோம். நம்ம இப்போது பவுலில் மாவு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க. டேபிள் சால்ட்டு போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது நம்ம இந்த மாவோட போட்டு நல்லா பிசைஞ்சிங்களாங்க தண்ணி விட்டு. பாருங்கள், இந்த ராகி அடை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. பிபிக்கும் நல்லது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாங்க. இதில் முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. இதில் வேறு ராகி வேறு இருக்குதுங்க. பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாங்க. நம்ம பண்ணிக்கிட்டு ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கவர் போட்டுருந்தாங்க. இந்த உருண்டையை நல்லா இப்படி தட்டிக்கணும். நம்ம ரவுண்டாக பாருங்கள் நல்லா தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் அடை ராகி அடை. இப்போ தவா வச்சுருக்கோங்க ஸ்டவ் மேலே. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்க அடையை எடுத்து தவா போட்டுக்கலாங்க. வேகட்டணும். சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அடை வேகட்டணும். பாருங்கள் நல்லா திருப்பி போடலாங்க. பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோங்க. பாருங்கள் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ராகி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க செய்யணும் ராகி அடையை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.